ஒரு ராமருடைய ஒரு ஜென்ம தினம் தான் ராமநவமி அப்படிங்கிறது. அன்றைய தினம் ராமருக்கு பூஜை பண்ணணும். மத்தியானம், அதாவது சுமார் ஒரு 12 மணி சமயத்தில் பூஜை பண்ணுறது ரொம்ப உயர்வு. ராமருக்கு படங்களில் பூஜை பண்ணி, துளசியால் அர்ச்சனை பண்ணி, நீர்மோர் பானகம் இதெல்லாம் நிவேதனம் பண்ணணும் ராமருக்கு. விசிறி தானம் பண்ணுறது இது விசேஷம். நிவேதனம் பண்ணிட்டு வாசல்ல வச்சுண்டு யாருக்கெல்லாம் தாகமாக இருக்கோ அத்தனை பேருக்கும் நீர்மோர் பானகம் கொடுக்கணும். ரொம்ப விசேஷம். இந்த வெயில் காலம், ரொம்ப வெயில் சுட்டி இருக்கிறது. இந்த சமயத்தில் எவன் ஒருவன் குடிக்கிறதுக்கு தீர்த்தத்தை தானமாக கொடுக்கறானோ அவனுக்கு ரொம்ப அதிகமான புண்ணியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய பித்திருக்கெல்லாம் கரையேறா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இந்த ராமநவமி புண்ணிய காலத்தில் இந்த நீர்மோர் பானகம் தீர்த்தம் தாகத்தை போக்கக்கூடியதான இந்த இதெல்லாம் வாசல்ல வச்சுண்டு எல்லாருக்கும் கொடுக்கறது, தானம் பண்ணுறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். நம்ம குழந்தைகள் பெரியவா எல்லாரும் வாசலில் போய் நின்றுண்டு கூச்சப்படாமல் தண்ணீர் பந்தெல்லாம் அமைக்கிறா பாருங்கோ. அது மாதிரி பெருசாக கொட்டா போட முடியலன்னாலும் பரவாயில்ல, காம்பவுண்டு வாசலில் போய் நின்றுண்டு ஒரு டேபிளை போட்டுண்டு இதெல்லாம் வச்சுண்டு டம்ளரை வச்சுண்டு கொடுத்தா நிமிஷமாக காலி ஆகிடும். ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான செயல். அதுவும் ராமநவமியில் ராமருக்கு பூஜை பண்ணிட்டு இது மாதிரி விநியோகம் பண்ணுறது நம்மளுடைய பித்திருக்கள் எல்லாரையும் கரையேற்றும். இன்னும் தேசத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கும். ராமராஜ்யம் அப்படிங்கிறது நம்ம தேசத்தில் என்றைக்கும் நிலைக்கணும்.